வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனுவில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்க போகிறது. இதை வச்சு தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஹாய் ஆல், உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க எல்லாருமே தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்னோட வெட்டிங் டேவுக்கு எல்லாருமே எக்கச்சக்கமான வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாதத்தை வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு உண்டான சமையல் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இது குட்டி குட்டி மாம்பழம், நல்ல பழமா இருக்கும். இது மேங்களூர்ல கிடைக்கிற மாம்பழம்னு சொல்றாங்க. இந்த குட்டி மாம்பழம் எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. மாவின்காய் சாஸ்வே ஆர் மாவின் ஹன்னு சாஸ்வே. சாஸ்வேன்றது கடுகு. அதை வச்சு ஒரு ஐட்டம் பண்ண போறேன். இது என் ஃப்ரெண்டு கிட்ட கத்துனது. அவ இந்த ஐட்டத்தை வச்சு கிரேவி மாதிரி பண்றது சாத்துக்கும் போகும், அட் த சேம் டைம் எல்லாத்த விட பெஸ்டா பூரிக்கு போகும் அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கு ரொம்ப பூரியோட பிடிக்கும்ட்டு ஒரு நாள் எனக்கு பண்ணி கொடுத்தா. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. நீங்க பூரி பண்றச்ச கூட ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்தோடையும் தொட்டு சாப்பிடலாம். இது ஒரு கர்நாடகா டிஷ். மேங்களூர் சைட்ல எல்லாம் இது ரொம்ப பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது மேங்களூர் சைட்ல கிடைக்கிற மாம்பழம், மணத்தக்காளிக்காய் கீரை. இங்க அது காசினி சொப்புன்னு சொல்லுவாங்க. இந்த காசினி சொப்பு வச்சு ஒரு பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் மசாலா, தட் இஸ் நாட் வெங்காயம் பூண்டு, இந்த வறுத்த சாமான்கள்லாம் அரைச்சி ஒரு பல்லியா மாதிரி ஒரு ஐட்டம் பண்ண போறேன். அது இல்லாம இன்னைக்கு இன்னொரு ஐட்டம். நேத்திக்கு மழை நல்லா பெஞ்ச போது என் பொண்ணு சொன்னா நல்லா குளிரா இருக்கு, ஒரு மாதிரி ஏதாவது வாய் குறிக்கணும் போல இருக்கு, பக்கோடா பண்றியான்னா. சரி, நான் பக்கோடா பண்ணச்சே கொஞ்சம் நிறைய பண்ணிட்டு அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு அதை வச்சு ஒரு கடி பக்கோடா பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் இந்த ஐட்டத்தை நான் உங்களுக்கு கவர் பண்ணல. யாருக்காவது இந்த மெனு வேணும்னாக்க கம்ப்ளீட்டா ஒரு குஜராத்தி தாலியோடையோ அந்த மாதிரி ஒன்னும் ரெடி பண்ணி அன்னைக்கு டேல உங்களுக்கு காமிக்கிறேன் இதை. ஸோ இந்த ரெண்டு ஐட்டம் உங்களுக்கு கவர் பண்றேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இப்ப பாசி பருப்பை, அது மெஷரிங் கப்பு எல்லாம் 1/2 கப்பு எடுத்துட்டு இருக்கேன். அதை அலம்பிட்டு நல்லா அலம்பி எடுத்துட்டாச்சு. இந்த கீரையை அப்படியே போட்டா போறோம், நம்ம அப்புறமா மசிச்சுக்கலாம், கட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப நான் மணத்தக்காளிக்காயும் பாசி பருப்பையும் சேர்த்து குக்கர்ல போட்டுட்டேன். ஒரு 4-5 விசில் வரட்டும், நல்லா மைய ஆகட்டும். கீரையும் பாசி பருப்பும் நல்லா வெந்துருத்து. நான் இதை மசிச்சு எடுத்துன்னு வந்துடுறேன். கீரை பார்த்தீங்கன்னா நான் நல்லா மசிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் கடலை எண்ணெயை குத்தின்னு இருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். அதுக்கு வறுத்துக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துட்டு இருக்கேன்னாக்கா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4 வத்த மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் சுட்ட கையோட இந்த சாமான்களெல்லாம் நல்லா வறுத்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா வறுத்து செவந்து வந்த கையோட தேங்காயை வச்சு அரைச்சி எடுத்துன்னு வர வேண்டியதான். தேங்காயுமே கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கின்றலாம். ஸோ இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை இப்போ நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஜலங்குத்தி அரைச்சிக்கணும். ஸோ பேஸ்ட்டாக இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். நான் அதை வறுத்த அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் குத்தி கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுன்ட்டு உளுத்தம்பருப்பு செவந்த கையோட இந்த கீரையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு செவக்க ஆரம்பிச்செடுத்து நம்ம இந்த கீரையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், உப்பு,
ஆக்சுவலாக இதை இப்படியே கீரை மசியலாம், நம்ம இப்படியே கூட விடலாம். எங்கள் அம்மாலாம் வந்து இப்படி தான் கீரை மசிப்பா. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதோட சேர்த்துட்டுலாம். சப்பாத்திக்கெலாம் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இன்றைக்கே கூட சாப்பிடணுன்றது இல்லை, இன்றைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை நாளைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2-3 நாள் மணத்தக்காளிக்காய் கீரை கண்டினியூஸாக சாப்பிட்டு வந்தேன்னா ரொம்ப வந்து நெஞ்செரிச்சலாக இருக்குது, மேல் வயிறு வலிக்கிறது, அல்சர் பெயின் வந்து அக்யூட்டான முதுகு வரைக்கும் வலி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச என்ன பண்ணணும், இந்த மாதிரி மணத்தக்காளிக்காய் கீரை பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு 1-2 கரண்டி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலோ சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலோ வயிற்று புண்ணு அத்தனையும் நமக்கு ஹீல் பண்ணக்கூடிய ஒரு மெடிசினல் வேல்யூவான ஒரு கீரை இது. இது ஜஸ்ட்டு இந்த மசாலாலாம் பிளெண்ட் ஆகி ஒரு கொதி வந்துடுத்துன்னா நமக்கு காசினி சொப்பு பல்யார் ரெடி ஆகிடும். மாம்பழம் வந்து நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பழமாக இருக்கும். இப்படி கையில் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி வரும். இதை நான் ஃபுல் காமிச்சேன்னா சில பேர் என்னடா அதுன்ற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால் நான் இதை கம்ப்ளீட்டாக பிழிஞ்சிட்டு எடுத்துன்னு வரேன். இதை கொட்டையோடு தான் எடுத்துக்கணும், இதில் ரொம்ப நார் ஜாஸ்தி இருக்கும். இந்த தோலில் கூட கொஞ்சமாக ஜலம் விட்டு இந்த தோலையுமே நல்லா கசக்கி எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜூஸ் அதில் கிடைக்கும், இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா சீடோடு சேர்ந்து பிழிஞ்சு எடுத்துட்டாச்சு. இது தோலில் மேலே கொஞ்சமாக ஜலம் விட்டு அதையும் கசக்கி அந்த ஜலத்தையும் எடுத்துட்டுருக்கேன் நான். இப்போ நம்ம மாவின் சாஸ்வே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வானல்லி வந்து கொஞ்சம் சுட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம். இதை நல்லா செவக்க வறுத்து பொடி பண்ணிக்கலாம். வெந்தயம் செவக்க வறுத்தா நமக்கு டெஃபினட்டாக கசக்காது, இதை நான் எவ்ரி டைம் சொல்கிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிற ஒரு பர்சன். இது செவந்துரட்டும்னா இப்போ நான் வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் இடிச்சிக்கிறேன் கொஞ்சம். இந்த அளவுக்கு பொடியாக இதை எடுத்துட்டா போகிறோம். நம்ம ஆன் பண்ணிட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் இதில் குத்திக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் இப்போ குத்தின்னு இருக்கேன். கடுகு வந்து 1 டீஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். கடுகு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்செடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெந்தயம் அண்டு பெருங்காயத்தில் ஒரு 1/2 போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, 3 பச்சை மிளகா, 3 கார மிளகா. இப்போ நம்ம இந்த சீட்ஸோடு வச்சுருந்த மாம்பழத்தை பிழிஞ்சதை வந்து இதில் போட்டுடலாம். இது உங்களுக்கு மேங்களூர் ஸ்டோரில் கிடைக்கும், பாருங்கள். இப்போ மாம்பழ சீசன், மாங்காய் சீசன்றதுனால நான் ஒரு மாங்காய் ஐட்டமாக ஒன்று காமிச்சின்னு வரேன். அந்த தோல் எடுத்து வச்சுருந்தா அந்த ஜலத்தையுமே போட்டுடலாம் இதோட. இதுக்குண்டான உப்பு, ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த வெந்தயம் பெருங்காய பொடியை மேலே கொஞ்சமாக தூவி ஆஃப் பண்ண வேண்டிதான். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சுடுத்து. நம்ம இப்போ கருவேப்பிலை கூடவே வெல்லம் ஒரு கட்டி ஆட் பண்ணிடலாம். இதோட மேலே அகைன் கொஞ்சமாக இந்த பொடி பண்ண வெந்தயம் பெருங்காயத்தை ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும், ரொம்ப வேண்டாம். மேலே ஒரு வாசனைக்கு. மாவின சாஸ்வே ரெடி ஆகிடும். நமக்கு உண்டான லஞ்ச் ரெடி ஆகிடுது. கர்நாடகா ஸ்டைல் மாவின் சாஸ்வே, கடி பக்கோடா, அதுக்கப்புறமா சொப்பின் சாரு ஆர் சொப்பின் பல்யா, அப்புறம் ரைஸ். இதெல்லாம் தான் இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ.
If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.